வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். நூல்களை படிக்க வேண்டும் என்னும் ஆர்வம் உடையவர்கள் கூட 2 காரணங்களால் நூல்களை படிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒன்று, ஒரு நூலில் 1000 பக்கங்கள் இருக்கிறதென்றால் அதை பார்த்தவுடனேயே மலைப்பாக இருக்கிறது என்கிறார்கள். 1000 பக்கங்களையும் ஒரே நாளில் படித்துவிட வேண்டும் என்று யார் கட்டளையிட்டார்கள்? பிரித்து பிரித்து ஒரு நாளைக்கு 100 பக்கங்கள், இல்லை ஒரு நாளைக்கு 50 பக்கங்கள் என்று பிரித்து கூட படிக்கலாம். அப்படி படிப்பதில் ஒன்றும் பிழை வந்து விடாது. இரண்டாவதாக, நாங்கள் நிதானமாகத்தான் படிக்கிறோம், ஆனால் படித்து கொண்டிருக்கும் போதே தூக்கம் வந்து விடுகிறது என்கிறார்கள். முதலில் நிதானமாக படிப்பதை நிறுத்திவிட வேண்டும். விரைந்து படிப்பதுதான் சரி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. விரைந்து படித்தால் புரியுமா? விரைந்து படித்தால்தான் புரியும். காரணம், நிதானமாக படிக்கிற போது நம் கவனம் பல பக்கங்களுக்கும் போய் வருகிறது. இந்த புத்தகத்தில் நம்முடைய முழு கவனமும் இருப்பதில்லை. எனவே விரைந்து படிக்கிற போது முழு கவனமும் அதில் இருக்கும். மூளையை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. எத்தனையோ 1000 கோடி வேலைகளை செய்கிற ஆற்றல் உடையது மூளை. இன்றைக்கு தலைமுறை கணினிகள் என்று புதிய புதிய கணினிகள் வருகின்றன. ஆனால் அத்தனை தலைமுறை கணினிகளையும் விட நம் மூளைதான் சிறந்தது. காரணம், அவற்றையெல்லாம் கண்டுபிடித்ததே நம் மூளைதான்.